அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா உன் அடைக்கலமே என் அடைக்கலமே. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா உன் அடைக்கலமே என் அடைக்கலமே. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்தேனியேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு தீங்கானதை செய்தார்கள். கர்த்தருக்கு பிரியமான அன்பு இறை மக்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை. அவர்கள் ஒரு நிலையான பட்டணம் இல்லை, அவர்களுக்கு நிலையான நகரம் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாடோடியாக மலைகளிலும் காடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் முற்கள் நிறைந்த பகுதிகளிலும் அவர்கள் கடந்து வருகிறார்கள். அவர்களை அவ்வப்போது கடவுள் நேசிக்கிற காரணத்தினாலே பல்வேறு விதமான ராஜாக்களை வைத்து அவர்களை வழிநடத்தி வந்தார். ராஜாக்களை கொடுத்து நியாயம் விசாரித்து வந்தார். இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு எப்படி பெற்றோர்கள் இருந்து அந்த பிள்ளையை கவனமாக வளர்க்க வேண்டிய விதம், கற்றுக் கொடுக்க வேண்டிய விதம், பழகுகின்ற விதம், நாகரிகம், திறமைகளை கற்றுக் கொடுக்கின்ற அனைத்துக்கும் அதிகாரியாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த பிள்ளை அந்த உறவினர்களையும் பெற்றோரை விட்டு வெளியிலே சென்றால் அதனுடைய நிலை என்ன ஆகும்? அதுபோல தான் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு தனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ராஜா ஒத்தேனியேல் மரித்த பிற்பாடு அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு தீங்கானதை செய்தார்கள். அப்படி செய்து பண்ணினால் ஆண்டவர் என்ன செய்தார்? எக்லோன் ராஜா என்னும் மோவாப்பிய ராஜாவினிடத்திலே ஆண்டவர் அனுமதிக்கிறார். இஸ்ரவேலை மேற்கொள்ளும்படி செய்தார். மேற்கொள்ளும்படி மிக மிக மோசமான மக்களான அம்மோனியர், அதைவிட கொடூரமான மக்கள் அமலோக்கியர் அனைவரையும் கூட்டி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இஸ்ரவேலை மேற்கொள்ளும்படி அவர்கள் செய்வதை பார்க்கிறோம். அன்பான இறை மக்களே, நாம் கர்த்தரை விட்டு வெளியிலே போனால் பிசாசு நம்மை எப்பொழுது விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஆசையின் மூலமாக, இச்சையின் மூலமாக, பொல்லாத காரியங்கள் மூலமாக, கெட்ட நடத்தைகள் மூலமாக, வளர்ச்சி என்ற பாதையில் இருக்க புது புது அனுபவங்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக பிசாசு நம்மை விழுங்க காவலோடு காத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவ அன்புக்கும் தேவ ஆராதனைக்கும் தேவ வார்த்தைக்கும் தேவ சமூகத்துக்கும் நாம் விலகி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் இதில் நிலைத்திருக்க கடவுள் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு அழைக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த சிந்தையோடு உலக கடற்படை நாள் என்று சொல்லி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் போர் புரிந்து இந்த 4ஆம் தேதி ட்ரைனன்ட் என்ற பைத்தான் ஆப்ரேஷனை வெற்றி பெற்றதை நினைவு கூறுகிற இந்திய கடற்படையின் நாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் கூட நாம் இந்த கடற்படை கூட உதாரணமாக எடுத்துக்கொண்டால், கடற்படையிலே முறையான பயிற்சியோடு நாம் பாதுகாப்பாக கடலிலே இருக்கின்ற வரை எதிரிகள் நம்மை நாட்டை தொடுவதற்கு முடியாது. ஒருவேளை நாம் கடலிலே இல்லாதபடி கரைக்கு வந்துவிட்டால் அந்த வீரர்கள் அந்நிய தேசத்தின் அரசர்கள் எல்லாம் வந்து இந்த இஸ்ரவேலை மேற்கொண்டது போல அவர்களும் நம்மையும் மேற்கொண்டு விடுவார்கள். ஆகவே இந்த நாளில் இந்த அமலேக்கியர், அம்மோனியர் போன்ற மக்களை வைத்து இஸ்ரவேலை வெற்றி காண செய்த கடவுள் போல
இஸ்ரவேலை கூட்டிக் கொண்டு சென்று இஸ்ரவேலை முறியடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, அதுபோல் நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்வோம் செயல்படுவோம் என்று இல்லாதபடி, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று கடவுளிடத்தில் கேட்போம். அப்பொழுது நாம் கடவுளை விட்டு விலகாதபடி, எந்த சூழ்நிலையும் கடவுளை விட்டு பிரியாதபடி காத்திருப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.